பிரியா பிரியா மேமேக் பாருமா. புது இடம்னால இப்படி தான் இருப்பா. கொஞ்ச நேரத்துல சரியாகிடும். வீட்ல எல்லாம் நல்லா தான் இருப்பா. வீட்லயும் இப்படிதான். கூப்பிட்டா பல தடவை திரும்பி பார்க்க மாட்டா. சில நேரம் மட்டும்தான் பாப்பா. இதுவுமே நாங்க கிளினிக்ஸ்ல காமனா பாக்குற ஒரு சினாரியோ. என்ன அப்படின்னா, குழந்தை பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்கல, குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது வீட்ல ஒரு ஆளுக்கு புரியும். மத்தவங்க எல்லாருமே அதுக்கு பல காரணங்கள் வச்சிருப்பாங்க. ஒரு ஆள் சொல்லுவாங்க, பேர் சொல்லி பேரெல்லாம் தெரியுது, சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்கணும்லாம் தெரியுது. ஆனா அவன் கொஞ்சம் அடமா இருப்பான். அவன் வந்து கொஞ்சம் திமிரா இருப்பான். ஏதாவது வேலை செய்யும்போது அதுல வந்து அட்டென்ஷன் போயிடும். அந்நேரம் நம்ம கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் வச்சு அந்த குழந்தைய கூப்பிடவும் சொல்லுவாங்க. திமிரு பிடிச்சவன், அடம் பிடிச்சவன் அப்படின்னா. ஆனா குழந்தையோட நிஜமான ப்ராப்ளம் என்னங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. ஒரு 10 வாட்டி நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டு அந்த குழந்தை 1 வாட்டி 2 வாட்டி தான் திரும்பி பாக்குது அப்படின்னாலுமே குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இல்ல 10 வாட்டியுமே திரும்பி பார்க்கல அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். அது ஆட்டிசமா இருக்கணும்னு இல்ல. மேபி அந்த குழந்தைக்கு காது கேட்காம இருக்கலாம். சோ காதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட. காதுல வந்து எல்லா ஃப்ரீக்வன்சியும் செக் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய குழந்தைங்களுக்கு அதுதான் தன்னோட பேருன்றதே தெரியாது. இப்ப பிரியா நம்ம சொல்லி கூப்பிட்டா வீட்ல இருக்க பலரும் பல பேர் சொல்லி கூப்பிடுறதுனால அந்த குழந்தைக்கு அது அதோட பேருன்னு தெரியாம இருக்கறனால கூட திரும்பி பார்க்காம இருக்கலாம். இல்ல இந்த குழந்தைக்கு ஆட்டிசமா கூட இருக்கலாம். பட் ஆட்டிசம் அப்படிங்கிறது பேர் சொல்லி திரும்பி பார்க்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம சொல்ல முடியாது. ஆட்டிசம் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஜாயிண்ட் அட்டென்ஷன் ஸ்கில் கம்மியா இருக்கும். அட்டென்ஷன் கம்மியா இருக்கும். நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்கலங்கிறத விட நம்ம பேசும்போது அவன் நம்ம முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க, கண்ணு பார்க்க மாட்டாங்க. ஏதாவது வேணும்னா நம்ம முகத்தை பார்த்து கேட்க மாட்டாங்க. சோசியல் ஸ்கில் கம்மியா இருக்கும். மத்த குழந்தைங்களோட சேர்ந்து விளையாட மாட்டாங்க. பேசுறதும் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா மெயின்ஃபால் ரெஸ்பான்ஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்க குழந்தையோட டெவலப்மெண்ட் அசஸ்மெண்ட் பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. பிரச்சனை இருந்தா சால்வ் பண்ணலாம் சீக்கிரமா. பிரச்சனை இல்லைன்னா ஹாப்பியா இருக்கலாம் இல்லையா?